கிட்ட வச்சா ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் ஹரே கிருஷ்ணா. வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் ஓகே. தொடர்ந்து நம்ம வந்து பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் வந்து தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். அந்த நம்ம வந்து இந்த அத்தியாயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம், தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரோம். ஓகே, தொடர்ந்து இன்றைக்கு வந்து இரண்டு ஸ்லோகங்கள் வந்து என்னென்ன சொல்கிறாரு கிருஷ்ணர், அதை சில பிரபுபாதர் இந்த வகையில் நம்மளுக்கு விளக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, மங்களாச்சரணம் வச்சிடுறேன். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनो अभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं शाकरजातं सदगण रघुनाथान्वितं तं सजीवं शाद्वैतं श्यामहूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादा सदगणललिता श्रीविशाखान्वितां च. हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिकान्ता राधाकान्ता नमस्ते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानो शुभदेवी प्रणमामि हरिप्रिये. कल्पतरुश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरतिसे नमः. जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. आनंद लीलामय विग्रहाय हेमावदिव्य चैवसुन्दराय तस्मै श्री महाप्रेम रसप्रदाय श्री चैतन्यचंद्राय नमो नमस्ते. श्री चैतन्यचंद्राय नमो नमस्ते. श्री चैतन्यचंद्राय नमो नमस्ते. मुखं करोति वाचालं पंगुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रीगुरु दिनदारिणीं. हरे कृष्ण. ஓகே, ஹரே கிருஷ்ணா. மீண்டும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் பகவானுடைய கருணையாலையும் குருதேவர் கருணையாலையும் ஆச்சாரியர் கருணையாலையும் தொடர்ந்து பகவத்கீதை கேட்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம எல்லாம் பகவானுடைய கருணையாலும் இதெல்லாம் நடக்குது. இப்போ தொடர்ந்து நம்ம வந்து இன்றைக்கு 2 ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். அத்தியாயம் 16 தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். இந்த வந்து 19 and 20 இந்த 2 ஸ்லோகங்கள் வந்து நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விளக்கியிருக்கிறாரு கிருஷ்ணர், என்னென்ன சொல்லியிருக்கிறாரு சில பிரபுபாதர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். தான் அகம் திசாத க்ரூரான் சம்சாரேஷு நாராதமான் சிபாம் யஜஸ்ரம் ஆசுபான் आशुरीं एव योनिषु. तान् अहं दिशाधक्रूरान् संसारेषु नराधमान् सिपां यजस्रम् आशुभान्
ஆஷுரி ஏவ யோனிஷு. ஓகே, ஸ்லோகம் படிக்கிறீங்களா? யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? படிக்கிறீங்களா? யாராவது படிக்கலாம். சரி, மொழிபெயர்ப்பு. பொறாமையுடன் கருணையின்றி இருக்கும் இத்தகு கடைநிலை மனிதர்களை ஜடவாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். பொறாமையுடன் கருணையின்றி இருக்கும் இத்தகு கடைநிலை மனிதர்களை ஜடவாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு 18வது டெக்ஸ்டில் பகவான் என்ன விளக்குனாரு அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்குள்ள ஸ்லோகத்துக்கு நம்ம போகலாம். ஓகே, 18ல் பகவான் தொடர்ந்து இதில் அசுர இயல்புகள் பற்றி பகவான் விளக்கிக்கிட்டு வராங்க. பக்தர்கள் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அசுர இயல்புகள் உடைய நபர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அழகாக விளக்கிக்கிட்டு வர்றாரு. சரிங்களா? அப்போ போன டெக்ஸ்டில் அகங்காரம் பலம் தர்மம் காமக்ரோதம் ச சம்ஸ்ரிதா மாம் ஆத்ம பரதேஷு பிரத்விஷந்தோ அப்யசூயகா. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அகங்காரம் பலம் தற்பெருமை காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் விற்றுள்ள பரமபுருஷர் பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தை நிந்திக்கின்றனர். அதாவது அசுர இயல்புகளுடைய நபர்கள் அகங்காரத்தோடையும் தற்பெருமை காமம் இந்த மாதிரியான விஷயங்கள் கோபத்தில் மயங்கி அவங்க அதாவது பகவான் விற்றிருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு பாருங்க. அப்போ பகவானை நிந்திக்கிறாங்க, அதாவது உண்மை மதத்தினை நிந்திக்கின்றன. உண்மை மதத்தினை நிந்திக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, உண்மையான பகவானுடைய தர்மம், அதாவது கடவுளுடைய தர்மத்தை அவங்க நிந்திக்கிறாங்க. இந்த மாதிரி அசுர இயல்புகளுடைய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அசுர இயல்புகளுடைய நபர்கள்னால் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்லிட்டு இந்த 19 விளக்க வராது. அவங்க என்னென்ன மாதிரியான குணங்கள் இருக்கும், எப்படிப்பட்டவங்க, அவங்க யார் அப்படின்னு விளக்கிறாரு பாருங்க. இப்போ இன்றைக்கு உள்ளதில் பொறாமையுடன் கருணையின்றி இருக்கும் இத்தகு கடைநிலை மனிதர்களை ஜடவாழ்வினும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன் அப்படி சொல்கிறார். அப்போ அசுரத்தனமான குணமுடையவங்க பொறாமையுடன் இருக்கிறாங்கன்னு கூறப்படுது பாருங்க. அதாவது குரூரான்னு சொல்கிறாரு பகவான். குரூரான்னா பொறாமை. அப்போ யாருக்கெல்லாம் இந்த அசுரத்தன்மையாக இருக்கிறாங்களோ அவங்களாம் பொறாமையுடன் இருக்கிறாங்க. பொறாமையுடன் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கருணை இருக்காது அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான பொறாமை எண்ணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கோ அவங்க கருணை இல்லாமல் இருப்பாங்க. கருணை இல்லைன்னா அங்கே தெய்வீக குணம் இருக்காது. விட்டாதீங்களா? எங்கே கருணை இருக்கோ அங்கே தெய்வீக குணம் இருக்கும். அப்போ யார்கிட்ட அந்த கருணை என்பது இல்லையோ அங்கே தெய்வீக குணம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் கடைநிலையோர்னு சொல்கிறாரு பாருங்க. கடைநிலை மனிதர்கள்னால் அவங்க பகவான் நம்பாமல் கிருஷ்ண பக்தி கடவுள் எதுவுமே இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரியான அசுரத்தனமான செயல்களை செஞ்சுக்கிருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் கடைநிலை மனிதர்கள்னு சொல்கிறாங்க சாஸ்திரங்களில். அப்போ பர்பட்டில் சில புரோபாதர் நிறைய விஷயங்கள் வளர்க்குறார் பொருளுரையில்.
இன்றைக்குமே வந்து நம்ம வந்து சில பிரபுபாதருடைய புறப்பட்ட படித்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து கேள்விகள் இருக்கும், நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ சில பிரபுபாதருடைய புறப்பட்டு நம்ம படித்து புரிஞ்சு கொள்ளும் பொழுது அருமையான பதில்கள் நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கும் பாருங்கள். ரைட்டா இல்லைங்களா? நம்மளுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குங்களோ அது எல்லாத்துக்குமே சில பிரபுபாதர் வந்து அவருடைய விளக்க உரையில், அவருடைய பொருளுரையில் எல்லா விளக்கத்தையும் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டாரு. நம்ம வந்து தனியாக எங்கேயுமே தேடுறதுக்கான அவசியம் கிடையாது. அதனால் சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் நம்ம படித்தாலே நம்ம வந்து தெளிவடைஞ்சிடும். அப்போ புறப்பட்டில் சில பிரபுபாதர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்படுவது பகவானின் இச்சைக்கு ஏற்பவே என்பது இப்பதத்தில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அசுரத்தனமான மனிதன் கடவுளின் உன்னத தன்மையை ஏற்காமல் இருக்கலாம், தனது சொந்த விருப்பப்படி செயல்படலாம். ஆனால் அவனது அடுத்த பிரிவி பரமபுருஷர் பகவானின் முடிவை சார்ந்தது, அவனது கையில் இல்லை. இதுவே உண்மை. அருமையாக வளர்க்குறாரு பாருங்க. அதாவது சுரத்தனம் உள்ளவங்க வந்து பொறாமையாக இருப்பாங்க, அவங்க வந்து கடவுள் நிந்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட உடலில் வந்து வைக்கப்படுறாங்க. இது வந்து என்னதுனாக்கா, அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க இதில் வந்து அசுரத்தனமான மனிதர்கள் வந்து கடவுளுடைய உன்னதமான தன்மையை ஏற்காமல், அதாவது தனது சொந்த விருப்பப்படி தான் எல்லாமே நடக்குது, நான் ஆசைப்படுற மாதிரி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. யார்? இந்த அசுர இயல்புகளுடைய நபர்கள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா சில பிரபுபாதர், ஆனால் அவனது அடுத்த பிரிவி பரமபுருஷர் பகவானின் முடிவை சார்ந்தது. யாருடைய இதையும் வந்து நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது, எல்லாமே வந்து பகவானோட இச்சைப்படி தான் நடக்குதுன்னு இங்கே சொல்கிறாங்க பாருங்க. அதனால் அவனது கையில் இல்லை. இதுவே உண்மை. அப்போ இந்த பொறாமையுடன் இருக்கிறவங்க வந்து கருணை இல்லாமல் ஜடா வாழ்வின் எனும் கடலில் வந்து மூழ்கிறாங்க பாருங்கள். நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கோம் பாருங்கள். இந்த அசுர இயல்புகள் இருக்கிறவங்க வந்து இங்கே உள்ள விஷயங்களை அனுபவிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய காசு சேர்க்கணும், பகவான் இல்லை, கடவுள் இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருந்து அவங்க வந்து இந்த பிறவியை வந்து இந்த புலன் இன்பங்களுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து அடுத்த பிரிவை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள், அடுத்த பிரிவி பரமபுருஷன் பகவானின் முடிவை சார்ந்தது. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எப்படியும் வாழலாம், இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது உண்மையான அவங்களுடைய அந்த நாலேஜ் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கிறது இல்லை. அதுதான் ஏன்னாக்கா இந்த பௌதிக உலகத்திலே வந்து அவங்க இந்த மாதிரியான விஷயங்களே செஞ்சு இருக்கிறதுனால உண்மையான நாலேஜ் என்னது, உண்மையான நம்ம இறந்த பிறகு எங்கே போக போகிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த அசுர இயல்புகளுடைய நபர்களுக்கு வந்து தெரியுது. தொடர்ந்து விளக்குறாரு. ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டத்தில் ஒரு தனிப்பட்ட ஆத்மா தனது மரணத்தின் பின் உயர்ந்த சக்தியின் மேற்பார்வையின் கீழ் குறிப்பிட்ட தாயின் கருவி வைக்கப்பட்டு அங்கே ஒரு குறிப்பிட்ட விதமான உடலை பெறுகின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே மிருகங்கள், பூச்சிகள், மனிதர்கள் என்று பலதரப்பட்ட உயிரினங்களை நாம் ஜட வாழ்வில் காண்கிறோம். இவையெல்லாம் பரமசக்தியால் ஏற்பாடு செய்யப்படுகின்றன, தற்செயலாக நடப்பவே அல்ல. பாகவதத்தின்படி ஒரு ஆத்மா வந்து மரணத்தின் பிறகு அவங்க வந்து எங்கே போகுது அப்படின்னு பகவானுடைய மேற்பார்வையில், பகவானுடைய கருணையால், பகவானுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் அதனால் வந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட விதமான உடலை பெறுகிறான். யார்? இந்த ஆத்மா.
அது வந்து மிருகங்களாக இருக்குது, பூச்சிகளாக இருக்குது, மனிதர்களாக இருக்குது. இந்த மாதிரி பலதரப்பட்ட பிறவி எடுக்குது பாருங்கள். யார்? இந்த ஜீவாத்மா வந்து பலதரப்பட்ட பிறவியில் நம்ம எடுக்கிறோம். அப்போ இவையெல்லாம் வந்து பரமசக்தி. பரமசக்தினா யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவானுடைய கருணையினால் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள் சொல்லப்படுது பாருங்க. தற்செயலாக நடப்பவே அல்ல, இது எல்லாமே தற்செயலாக நடக்கிறது. ஒரு ஆத்மா வந்து ஒரு ஆத்மா பல பிரிவு எடுக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாம் படித்தோம், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். அப்போ சிலர் நினச்சிக்கலாம், இப்போ இந்த பூச்சி வந்து அது சொந்தமாக வந்துருச்சா? கிடையாது. ஒரு மிருகம் வந்து அது பிரிவு எடுக்குதுன்னா அது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. அது எல்லாமே வந்து பகவானுடைய அந்த சக்தியால், பகவானுடைய இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த ஆத்மா இந்த பிரிவு எடுக்கணும், இந்த ஆத்மா இந்த பிரிவு எடுத்தாக்கணும், இது பூச்சி பிரிவு எடுக்கணும், இது வந்து மிருகம் பிரிவு எடுக்கணும், அப்படி சொல்லிட்டு அதனுடைய கர்ம வினையில் இருக்குது பாருங்கள். அப்போ அதுக்கேற்றபடி வந்து பகவான் வந்து பகவானுடைய சக்தியால் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் நடக்குது. ஆனால் இது வந்து அசுர இயல்புகளுடைய நபர்களுக்கு வந்து இது தெரியாது. அவங்க வந்து தன் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது பாருங்க. அசுரத்தன்மையுடையவர்கள் வந்து பொறுத்தவரையில் அவர்கள் நிரந்தரமாக அசுரர்களின் கருவில் வைக்கப்படுகின்றனர் என்று தொடர்ந்து பொறாமையுடன் மனித இனத்தின் கடைநிலையில் இருப்பர் என்று இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அசுரத்தனமான நபர்கள் வந்து அவங்களுடைய கதி என்னன்னு சில அப்புறப்பாதை விளக்குறார்கள். அசுரத்தனமான நபர்கள் வந்து அவங்க தொடர்ந்து அந்த அசுர குலத்திலே தான் இருப்பாங்க, அசுரத்தனமாக தான் இருப்பாங்க. ஏன்னாக்கா ஒரு ஒரு உதாரணம் இருக்குது. என்னதுனாக்கா, பொறாமையுடன் வாழ்பவர் வந்து பொறாமையுடன் இருக்கிறவங்க, சொன்ன மாதிரி பொறாமையுடன் இருக்கிற அந்த அசுரத்தனமான நபர்கள் வந்து தன்னைத்தானே எரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே எரித்து கொள்வார்கள்னு எப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன கதைனாக்கா, ஒரு ஊரில் சில காலங்களுக்கு முன்னே, இது வந்து சாஸ்திரங்கள் போடப்பட்ட கதை. ஒரு நகரத்தில் ஒரு ஊரில்னு சொல்லிக்கணும், சிவபெருமானை நோக்கி ஒருத்தர் வந்து தவம் பண்ணுறாரு. சிவபெருமானை நோக்கி ஒருத்தர் வந்து தவம் பண்ணுறாரு. என்ன எப்படின்னாக்கா, சிவபெருமானே எனக்கு வந்து இப்போ நான் வாழ்கிற வீடு வந்து ரொம்ப குடிசை மாதிரி இருக்குது, எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாட மாளிகை வேணும், மிகப்பெரிய ஒரு மாளிகை வேணும் அப்படி சொல்லிட்டு தவம் பண்ணுறாரு. யார்? அந்த ஊரில் உள்ள ஒரு நபர். அப்போ அவர் வந்து தவம் பண்ணி சாட்சா சிவபெருமான் வந்து அவர் கண்ணு மனுக்கு தோன்றிட்டார். அப்போ சிவபெருமான் கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து இவர் வந்து இந்த மாதிரி எனக்கு வரம் வேணும், எனக்கு வந்து வீடு, பெரிய மாளிகை வீடு வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம், சரி நான் உனக்கு இந்த ஒரு வீடு கொடுத்தேன்னா உன் பக்கத்து இடத்துல இருக்கிறவருக்கு அவருக்கு வந்து 2 வீடாக நான் கொடுப்பேன், 2 மாட மாளிகைகளாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இவர் யோசிக்கிறாரு, சரி அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அந்த தவம் பண்ணார். அவரும் சரி ஒத்துக்கிறார். அப்போ அதே போல் சிவபெருமான் வந்து இவருக்கு ஒரு வீடும் அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவருக்கு இன்னொரு பெரிய மாட மாளிகை வீடும் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே இவர் வந்து பார்க்குறாரு, என்ன அது தவம் பண்ணி கஷ்டப்பட்டு தவம் பண்ணது நம்ம, ஆனால் பலன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடைக்கிது, அவருக்கு 2 வீடு கிடைக்கிது, நம்மளுக்கு எப்படி ஒரு வீடு கிடைக்கிது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிக்கிறாரு. சரி இதே போல் வந்து நிறையா வரங்களை கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட, எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதே போல் சிவபெருமானும் இவருக்கு 1 கொடுத்தாருன்னா அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவருக்கு 2 கொடுக்குறாரு. அப்புறம் அதேமாரி சரி இவர் பார்த்துக்கிறாரு, இது சரிப்பட்ட வராது அப்படி சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்கிறாராம், சிவபெருமானே என்னுடைய ஒரு கண்ணை எடுத்துருங்க. என்னது? சிவபெருமானே என்னுடைய ஒரு கண்ணை எடுத்துருங்க சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் வந்து சரி, ஏன் இவர் ஒரு கண்ணை எடுத்துருன்னு சொல்கிறாருனாக்கா, ஏன்னா இவருக்கு வந்து அந்த பொறாமை என்ன நிறையா வந்துருச்சான். எப்படி நான் தானே தவம் பண்ணி எல்லாமே கேட்குறேன், அவருக்கு மட்டும் எல்லாமே 2 கிடைக்க சொல்லிட்டு இவர் ஒரு கண்ணை எடுக்க சொல்லிட்டாருல, இவர் ஒரு கண்ணை எடுக்க சொல்லிட்டு அவருக்கு 2 கண்ணுமே சிவபெருமான் எடுத்துட்டார்.
அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, பொறாமையால் இருக்கிறவங்க வந்து தன்னைத்தானே எரித்து கொள்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கு உதாரணமான கதை தான் வந்து இந்த கதை. அப்போ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. இந்த பொறாமை எண்ணம் வந்து நம்மளை வந்து பல பிறவிகளை பிறக்க வைக்குது. பல பல வகையான சங்கடங்கள் சூழ்நிலைகளை நம்மளுக்கு தள்ளுது. ஆனால் இதுதான் வந்து இந்த கலியுகத்தில் மக்கள் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து இந்த விஷயங்கள் இருக்க பாருங்கள், பொறாமை என்ற எண்ணம். ஆனால் பக்தர்களாகிய நம்ம வந்து இதை வந்து எப்படி கையாளுறது அப்படின்னா வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லி சாண்டிங் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும்பொழுது, பகவானுடைய சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஈடுபடும் பொழுது இந்த மாதிரி பொறாமை எண்ணங்கள், இந்த அசுரத்தனமான எண்ணங்கள், இந்த காமம் கோபம் இதெல்லாம் வந்து ஸ்லோலி நம்ம வந்து பகவானுக்காக நம்ம மாற்றப்படும். எல்லாருக்குள்ளேயும் எல்லா விஷயங்களும் இருக்கும். ஏன்னாக்கா இது வந்து பௌதிக உலகம். இந்த பௌதிக உலகத்தில் முழுமையான நல்லவர்கள் கிடையாது, முழுமையான கெட்டவர்கள் கிடையாது. ரைட்டாலிங்க? அப்போ எல்லாருக்குள்ளேயும் இந்த அசுர இயல்புகள் இருக்கும். ஆனால் அதை வந்து பக்தர்கள் எப்படி கையாளுறாங்கனாக்கா இந்த மாதிரி பகவானுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுத்தி பக்தர்களுக்கு சேவை செஞ்சு ஹரிராம ஜபம் பண்ணி இந்த மாதிரி பகவானுடைய சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த அசுர இயல்புகள்லாம் வந்து நம்மளுக்கு குறைக்கப்படும். குறைச்சி நம்ம வந்து பகவான் மேலே பற்றுதல் ஏற்படும் நம்மளுக்கு பாருங்கள். தொடர்ந்து வந்து சில புறப்பாதர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த அசுரத்தன்மையுடையவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் நிரந்தரமாக அசுரர்களின் கருவில் வைக்கப்படுகின்றனர் என்று தொடர்ந்து பொறாமையுடன் மனித இனத்தின் கடைநிலையில் இருப்பர் என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த அசுர இயல்புகளுடையவங்க வந்து அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான பிரிவிலே தான் இருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்களுடைய கர்ம வினை வந்து அந்த மாதிரி ரொம்ப அசுரத்தனமான இயல்புகள் இருக்கிறதுனால அவங்க வந்து கடைநிலையிலேயே இருப்பாங்க. கடைநிலைனா வந்து கீழ்த்தரமான பிறவியை கீழான அந்த கீழான பிறவிகளே இருப்பாங்க. அதாவது பூச்சிகள், இந்த மாதிரியான புழுக்கள், இந்த மாதிரி கிருமிகள், இந்த மாதிரி பிறவிலே தான் பிறப்பாங்க. யார்? இந்த அசுரத்தனமான உடையவர்கள். இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான அந்த மாதிரியான உடல்கள்னு சொல்கிறாரு. அப்போ தொடர்ந்து இத்தகைய அசுரத்தன்மையுடைய மனித இனங்கள் எப்போதும் காமம் நிறைந்தவர்களாக, இம்சை செய்பவர்களாக, வெறுப்பு நிறைந்தவர்களாக, தூய்மையற்றவர்களாக காணப்படுகின்றனர். காட்டில் உள்ள பலதரப்பட்ட வேடர்கள் அசுர வாழ்வினங்களை சேர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். அப்போ இந்த மாதிரியான அசுர இயல்புகளுடையவங்க வந்து அவங்க வந்து அவங்களுடைய தன்மைகளை பற்றி சொல்கிறாரு பாருங்கள். அவங்க வந்து இந்த மாதிரியான அசுரத்தன்மையோட இருக்கவங்க வந்து எப்பயுமே வந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பாங்க, எப்பயுமே வந்து இம்சை கொடுப்பாங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து காம உணர்ச்சியோடு இருப்பாங்க, காமமாக இருப்பாங்க. காமம்னா வந்து ஆசைகள், நிறைய ஆசைகளோடு இருப்பாங்க. வெறுப்பு காட்டுவாங்க, வெறுப்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க, தூய்மையற்றவர்களாக இருப்பாங்க. அப்போ வந்து காட்டுவாசிகள், காட்டில் உள்ள பலதரப்பட்ட வேடர்கள் அசுர வாழ்வினங்களை சேர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். இந்த மாதிரியாக அசுரத்தன்மை உடையவர்களோட செயல்பாடுகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் பாருங்க. இப்போ தொடர்ந்து வந்து 20வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆஷுரிம் யோனிம் ஆபன்னா மூடா ஜன்மணி மாம் அப்ராப்ய வை கௌந்தேயா ததோ யதா மாம் கதீம். ஸ்லோகம் படிக்கிறீங்களா? 20வது ஸ்லோகம் மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 20வது ஸ்லோகத்தில், குந்தியின் மகனே, அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்கின்றனர். குந்தியின் மகனே,
அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள். அதாவது இந்த அசுரத்தனமான வாழ்வினங்களை மீண்டும் மீண்டும் பிறக்கிறவங்க, முதல்ல நான் சொன்ன மாதிரி என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்கின்றனர். இதில் சொல்கிற விஷயங்கள் வந்து சில ப்ரூஃப் அதில் அழகாக விளக்கியிருப்பார் பப்பட்டி. அப்போ இப்போ நம்ம படிக்கிறப்ப நம்ம நினச்சிக்கலாம், இந்த மாதிரி பகவான் என்ன ரொம்ப கருணை இல்லாமல் இருக்கிறாரு, பகவானுக்கு கருணை இல்லையா, அப்போ இந்த அசுரர்கள்லாம் வந்து பகவானை அடையவே முடியாதா அப்படின்னு. அது வந்து சில ப்ரூஃபாக இந்த பப்பட்டில் அழகாக விளக்கிட்டு வருவார். என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பப்பட்டில் சில ப்ரூஃபாக என்ன விளக்குறாங்கனாக்கா, இறைவன் கருணை நிறைந்தவர் என்பது அறிந்த விஷயம். ஆனால் அவர் அசுரர்களிடம் ஒருபோதும் கருணை காட்டுவதில்லை என்பதை நாம் இங்கு காண்கின்றோம். பொதுவாக வந்து பகவான் வந்து கருணையானவர், நம்மளுக்கு வந்து தெரியும் பாருங்க. ஏன்னா பகவான்னா கருணை வாய்ந்தவர், அதுதான். ஏன்னா பகவானை தவிர கருணை வாய்ந்தவர் யாருமே இருக்க முடியாது. அப்போ அசுரர்களிடம் வந்து அவர் வந்து இங்கே ஒருபோதும் கருணை காட்டுவதில்லை என்பதை நாம் காண்கின்றோம். அசுரர்கள் அத்தகைய அசுர கர்ப்பங்களில் ஏயே பிறவிதோறும் வைக்கப்படுகின்றன என்றும், பரமபுருஷருடைய கருணை பெறாமல் அவர்கள் மென்மேலும் கீழ்நோக்கி சென்று இறுதியில் நாய்கள், பூனைகள், பன்றிகள் போன்ற உடல்களை அடைகின்றனர் என்றும் இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த அசுரத்தனமான நபர்கள் வந்து அவங்களுடைய பிறவி எப்படி இருக்குனாக்கா, அவங்க வந்து மென்மேலும் கீழ் நோக்கியே செல்கிறாங்க. ஆனால் பகவான் கருணை வாய்ந்தவர்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து சில புறப்பாதில் அழகாக கொடுத்துருப்பார். இந்த பப்பல் கடைசியில் முன்னுக்கு வந்து அழகாக விளக்குறாரு பாருங்க. ஏன்னாக்கா பகவானுடைய கருணையால் வந்து எல்லாமே சரிவர நடக்குது. அப்போ இந்த அசுரத்தனமான நபர்களை பகவான் வந்து எப்படி வழிநடத்தி கொண்டு வராரு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. பகவானுடைய கருணையால் வந்து இவங்க வந்து கீழ்நிலையான பிறவிக்கு போகிறாங்க. அதாவது நாய்களாக போகிறாங்க, பூனைகளாக போகிறாங்க, பன்றிகளாக போகிறாங்க. இந்த மாதிரி கீழ்நோக்கி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க பிறவிதோறும் அவங்க வந்து பயணம் பண்ணுறாங்க. அதாவது அவங்க இறந்த பிறகு இந்த மாதிரியான உடல்கள் எடுக்கிறாங்க. யார்? இந்த அசுரத்தனமான நபர்கள், அசுரத்தனமான இயல்புகளுடையவர்கள். அப்போது இத்தகு அசுரர்கள் தங்களது வாழ்வில் எந்நிலையிலும் இறைவனின் கருணையை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அசுரத்தன்மையான நபர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க பகவானோட கருணையை பெறவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இத்தகு நபர்கள் படிப்படியாக நாய்கள் மற்றும் பன்றிகளின் நிலைக்கு மூழ்கிவிடுவர் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. இத்தகு அசுரர்களிடம் இறைவன் கருணை காட்டுவதில்லை என்பதால் கடவுள் கருணை வாய்ந்தவர் என்று யாரும் விளம்பரப்படுத்தக்கூடாது என்ற வாதம் எழலாம். இந்த கேள்விக்கு பதிலாக பரமபுருஷருக்கு யார் மீதும் வெறுப்பு கிடையாது என்பதை நாம் வேதாந்த சூத்திரத்தில் காண்கிறோம். அழகாக வராரு பாருங்க சில அப்புறப்பாதர். மக்கள் என்ன நினச்சிக்குவாங்கனாக்கா, இந்த மாதிரி பகவான் வந்து இந்த அசுரத்தனமான நபர்களுக்கு கருணை கொடுக்காம அவங்கள ஏன் பிறவிதோறும் வந்து இந்த கீழ்த்தரமான பிறவிகளிலேயே பிரிவு எடுக்க வைக்கிறாரு? அப்போ பகவானுக்கு கருணையே இல்லையா? பகவான் வந்து கருணை வாய்ந்தவர் இல்லையா அப்படின்னு வாதம் எழலாம். அதாவது மக்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கலாம், பகவான் வந்து மிகவும் கருணையானது. அவர் வந்து கடவுள் கருணை வாய்ந்தவர் என்று யாரும் விளம்பரப்படுத்தக்கூடாது என்று வாதம் எழலாம். இத்தகைய கேள்விக்கு பதிலாக பரமபுருஷர் யார் மீதும் வெறுப்பு கிடையாது என்பதை நாம் வேதாந்த சூத்திரத்தில் காண்கிறோம். அசுரர்களை கீழான வாழ்வினங்களில் வைப்பதும் அவருடைய கருணையின் மற்றொரு உருவமே. இந்த சொல்கிறாரு பாருங்க, அழகாக சொல்கிறாரு. அசுரர்களை கீழான வாழ்வினங்களில் வைப்பதும் அவருடைய கருணையின் மற்றொரு உருவமே. இதுவும் வந்து பகவானுடைய ஒரு கருணை தான்.
ஏன் இந்த மாதிரி கீழ்த்தரமான பிரிவுகளை அசுரர்களை பிறக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயங்களில் அசுரர்கள் இறைவனால் கொல்லப்படுகின்றனர். அவ்வாறு கொல்லப்படுவதும் அவர்களுக்கு நன்மையே. எஸ், ஏன் அசுரர்கள் இந்த மாதிரியான பிறவியை எடுக்கிறாங்க, அப்போ அவங்களாம் பகவானே அடைய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்தமாரி கேள்வி கேட்கலாம். அதுக்கு அழகாக விளக்குறாரு பாருங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான பிறவிகளே பிறக்கிறாங்க, அவங்க பகவானே அடைய முடியாதா, அப்போ அசுரர்களுக்கு பகவானை அடையிறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் இதுவும் பகவானுடைய கருணை தான். ஏன்னாக்கா பகவான் கருணையானவர். அவர் அசுரர்களை கொல்றாரு பாருங்க. நிறைய அசுரர்கள் பகவான் வதம் செஞ்சுருக்கிறார். நம்மளுக்கு தேனுகாசுரன், பகாசுரன், அகாசுரன், அது மட்டும் இல்லாமல் குருஷேத்திர போர்க்களத்தில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. குருஷேத்திர போர்க்களத்தில் துரியோதன் சைட்டு, பாண்டவர்கள் சைட்டு எல்லாமே இருந்தாங்க பாருங்கள். துரியோதன் சைட்டு இருந்தவங்க நிறைய அசுரர்களாக இருந்தாங்க. பல கோடியான மக்கள் எங்கெங்கேருந்துலாம் வந்தாங்க பாருங்கள் அந்த போர்க்களத்துக்கு. நிறைய அசுரர்கள், அரக்கர்கள்லாம் வந்தாங்க இந்த பகவான் கூட சண்டை போடுறதுக்கு. அப்போ அந்த டைமில் யாரெல்லாம் பகவானை பார்த்தாங்களோ அவங்க பார்த்ததுனாலேயே அவங்க எல்லாருமே மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. அங்கே இருந்த அந்த குருஷேத்திர போர்க்களத்தில் இருந்த அத்தனை நபர்கள் அவங்களாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க பாருங்கள். துரியோதன் சைட்டு நிறைய அசுரர்கள், அரக்கர்கள், கொடூரமான இந்த விஷயங்கள் உடையவங்க, அந்த மாதிரியான நபர்கள்லாம் துரியோதன் சைட்டு வந்தாங்களாம். அப்போ அவங்களாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்மளாம் பகவான் பார்த்து நம்மளாம் மோட்சம் அடைவோம் அப்படி சொல்லிட்டு. இப்போ இதுதான் சொல்கிறாரு பாருங்க. இந்த மாதிரியான பிறவி எடுக்கிறதும் பகவானோட கருணை தான். அப்போ அசுரர்களை பகவான் வதம் செய்கிறதுனால பகவான் அசுரர்களையும் காப்பாற்றுறாரு. ஒரு சமயம் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துலேருந்து துவாரகைக்கு போயிடுவார் பாருங்கள். துவாரகைக்கு போனோன்னு அப்போ துவாரகை இல்லை, துவாரகை தான் நினைக்கிறேன். துவாரகை கம்ச மகாராஜா இருக்கிற இடத்துக்கிட்ட. அப்போ கம்ச மகாராஜா பார்க்க போகிறாரு. கம்ச மகாராஜா பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சலவை தொழிலாளி, துணி துவைக்கிறவர், அவர் இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள், துணிகள், இந்த மாதிரி மணி மாலைகள்லாம் எடுத்துகிட்டு போவார். யாருக்கு? கம்ச மகாராஜாவுக்கு. அப்போது கம்ச மகாராஜாவுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப கிருஷ்ணரும் பலராமரும் இதை பார்க்குறாங்க. ஏய் தொழிலாளியே, நீ என்ன எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்லுவாராம், இது நான் ராஜாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், இது கம்ச மகாராஜுக்கு எடுத்து போகிற விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாராம். அது எங்களுக்கு கூட நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பலராம் கேட்கும் போதும் அப்போ அந்த சலவை தொழிலாளி சொல்லுவாரான், நீங்கள் என்ன காட்டுவாசி மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு என்னத்துக்கு இதெல்லாம், இது ராஜாவுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படி சொல்லிட்டு பகவானை ஏளனமாக பேசிட்டு வரான். அப்போ பகவான் அந்த அந்த நபரை ஒரு அடி அடிப்பார் பாருங்கள் கழுத்தில். அடித்தோன்னே அவர் இறந்துடுவார். அவர் அந்த இறந்து அவர் பகவானுக்குள்ளே போயிடுவார். அப்போ நினைக்கலாம், இது ஏன் அவர் சும்மா தானே இருந்தார், அவர் ஏன் அடித்தாருன்னு. கிடையாது, அந்த நபர் ஒரு பிரிவியில் அசுரனாக இருந்திருக்கிறார். அது அவருக்கே தெரியாது, பகவானுக்கு தெரியும். அப்போ அவருக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக பகவான் இந்த மாதிரியான லீலைகள் செய்கிறாரு பாருங்க. அப்போ பகவான் யாரை அடிக்கிறாரோ, யாரை வதம் செய்கிறாரோ எல்லாருக்குமே நன்மை தான். நம்ம சரித்திரத்தில் பார்க்குற பாருங்க, இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், இந்த மாதிரி பல வகையான அசுரர்கள் தனமான நபர்களை பகவான் வதம் செஞ்சுருக்கிறாரு பாருங்க. அப்போ இவங்க எல்லாருமே பகவான்கிட்ட தான் போயிருக்கிறாங்க. பகவான்கிட்ட மோட்சம் அடைஞ்சு பகவான் லோகத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து சில புறப்பா சொல்கிறாரு என்னதுனாக்கா, சில சமயங்களில் அசுரர்கள் இறைவனால் கொல்லப்படுகின்றனர். அவ்வாறு கொல்லப்படுவதும் அவர்களுக்கு நன்மையே. எஸ், ஏனெனில் முழுமுதற் கடவுளால் கொல்லப்படுபவர்கள் அனைவரும் முக்தி அடைகின்றனர் என்பதை நாம் வேத இலக்கியங்கள் காண்கிறோம். பகவானால் கொல்லப்படுறது ஒரு முக்தி அடையிறதுக்கான விஷயங்கள் அப்படி சொல்கிறாரு. பற்பல அசுரர்களின் வரலாற்றில் இத்தகைய சம்பவங்கள் உள்ளன. ராவணன்,
கம்சன் மற்றும் இரண்யகசிப்புவை இரண்யகசிப்பு கொள்வதற்காக இறைவனே பல்வேறு அவதாரங்களில் அவர்கள் முன்பு தோன்றினார். இந்த மாதிரி அசுரத்தனமாக இருந்த இரண்யகசிப்புலாம் வந்து நிறையா அசுரத்தனமான நபர் பாருங்க அவர்லாம். அப்போ அப்படிப்பட்ட நபருக்கே வந்து பகவான் மோட்சத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ பக்தர்கள் பற்றி என்ன சொல்கிறது பாருங்கள். அசுரனுக்கே பகவான் வந்து முக்தி கொடுக்கும் போது நம்மள மாதிரி பக்தர்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நம்ம வந்து முக்தி தேடி நம்ம வந்து இருக்கக்கூடாது பாருங்கள். இங்கே வந்து முக்தி வந்து பகவான் வந்து அசுரர்கள் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து முக்தியை தேடி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே வந்து தொடர்ந்து நம்ம பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் சைத்தன்ய மகாபிரபு வழியில் வர நம்ம வந்து முக்தி நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ரைட்டா? நீங்கள் நம்ம வந்து எப்பயுமே மம்மா ஜென்மனேஸ்வரி பகவதான் பக்தர் அகை தூக்கி தூக்கி நம்ம வந்து எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நம்ம வந்து பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோள். நம்ம வந்து முக்தியை தேடி நம்ம போகக்கூடாது. அப்போ வந்து நம்ம வந்து பகவானுக்கு தொடர்ந்து நம்ம சேவை செய்கிறதுனால பகவான் நம்மளை பார்த்துப்பார். ரைட்டா? நீங்களா? அப்போ இந்த பகவானோட சேவையிலேயே எல்லா விஷயமே இருக்குது. நம்மளுக்கு முக்தி வேணும், எனக்கு வந்து முக்தி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து தியானம்லாம் உட்காந்து செய்ய தேவையில்லை. நம்ம என்றுமே தொடர்ந்து நம்ம சாண்டிங் பண்ணிக்கிட்டு பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு நாமஜபம் பண்ணிக்கிட்டு பக்தர்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே பகவான் நம்மளை பார்த்துப்பார். அப்போ நம்ம வந்து பக்தர்களாகி நம்ம வந்து முக்தி நம்மளுக்கு தேவைகள் இல்லை. முக்தி முகுதாஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்கிறதுனால அந்த முக்தி வந்து பகவான் முகுந்தனோட காலடியில் இருக்குது. ரைட்டா? இல்லைங்களா? அப்போ முக்தியே பகவானோட காலடியில் இருக்கிறதுனால நம்ம வந்து எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மளை வந்து பகவான் பார்த்துப்பார். அப்போ இந்த மாதிரி அசுரத்தனமான நபர்களுக்கு வந்து பகவான் வந்து முக்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது பாருங்கள். பகவான் இறைவனை பல்வேறு அவதாரங்களில் அவர்கள் முன்பு தோன்றினார். இவ்வாறு இறைவனால் கொல்லப்படும் அளவிற்கு அசுரர்கள் அதிர்ஷ்டம் பெற்றிருந்ததால் அவரது கருணை அவர்களுக்கு காட்டப்படுகிறது. பகவானோடைய கையால் கொண்டதுனால அவங்க வந்து அதிர்ஷ்டமானவங்க. ரைட்டா? இல்லைங்க? அப்போ இந்த மாதிரி அசுரத்தனமான இந்த கம்சன், இந்த மாதிரி ராவணன், கும்பகர்ணன், இரண்யகசிபு, இரண்யாக்ஷன் போன்ற பல வகையான அசுரர்கள், எக்கச்சக்கமான அசுரர்களை வந்து பகவான் வந்து வதம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ இந்த அசுரர்கள் எல்லாமே வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்லப்படுது. அதிர்ஷ்டமானவங்க ஏன்னாக்கா பகவான் கையால் செத்துருக்குறாங்க. அப்போ பகவான் வந்து அவருடைய கையால் செத்தவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க. அப்போ இதுதான் நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ அசுரத்தனமான நபர்கள் வந்து சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பகவான் கருணை காட்ட மாட்டாரா அப்படின்னு எழுந்த கேள்விக்கு வந்து இங்கே வந்து சில புரோபாதர் வந்து அழகாக விளக்குறாரு பாருங்க. அசுரர்களுக்கும் பகவான் வந்து கருணை காட்டுவார். ஏன்னாக்கா ஏற்கனவே வந்து பகவத்கீதை ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார் கிருஷ்ணர், நான் யாரையும் வெறுக்கிறது இல்லை, எனக்கு வந்து இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லுங்கள். எல்லாருமே பகவானுடைய அம்சங்கள் தான், எல்லாருமே பகவானுடைய பிள்ளைகள் தான் பாருங்கள். அப்போ வந்து பகவான் வந்து யாரையுமே வெறுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பக்தர்கள் மீது பகவான் வந்து ரொம்ப தனிப்பெரு கருணை காட்டுறாரு பாருங்க. அதனால தான் வந்து பக்தர்களுக்கு தான் பகவான் வந்து முதல் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ வந்து நம்ம வந்து இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ இன்றைக்குள்ள ஸ்லோகங்களில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த 2 ஸ்லோகங்களில் இந்த பொறாமையுடன் இருக்கிறவங்க வந்து அசுரத்தனமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து கருணை இருக்காது. கருணை இல்லைன்னா அவங்கக்கிட்ட வந்து கடவுள் பக்தி இருக்காது. அப்போ கடவுள் பக்தி இல்லைன்னா அவங்க வந்து மனம் போன போக்கில் வாழ்வாங்க. மனம் போன போக்கில் வாழ்கிறதுனால அவங்களுக்கு வந்து அசுரத்தன்மை வந்து அதிகரிச்சிடும். அசுரத்தன்மை அதிகரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னாக்கா, அவங்க வந்து இந்த பௌதிக வாழ்க்கையிலே வந்து மூழ்கி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் 19. இப்போ 20 என்ன சொல்லப்படுதுனாக்கா, அசுரத்தனமான வாழ்வினங்களை மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுனால இந்த அசுரத்தனமான வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுனால அவங்க என்றுமே வந்து பகவானை அடைய முடியாது
அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் செல்கிறாங்க. வெறுக்கத்தக்க வாழ்வினங்கள்னால் அவங்க வந்து இந்த பன்றிகள், நாய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் சில புரோபாதர் என்ன சொல்கிறாருங்க, அந்த மாதிரியான பிரிவு எடுக்கிறவங்களுக்கும் பகவான் வந்து கருணை காட்டுறாரு. எப்படின்னாக்கா அப்படிப்பட்ட கொடூரமான அரக்கர்களுக்கே வந்து பகவான் வந்து மோட்சத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த அசுரர்களுக்கும் பகவான் வந்து நன்மை செய்வார். அப்போ அதனால் பக்தர்களாகிய நம்ம வந்து இந்த மோட்சத்தை நோக்கி நம்ம போக தேவையில்லை. ஏன்னாக்கா நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பகவானோட சேவை செய்கிறதுனாலேயே நம்ம வந்து பகவான் வந்து நம்மளை பார்த்துப்பார். அப்போ இந்த வகையில் வந்து நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். அப்போ கிருஷ்ண பக்தி செய்கிறதுனால நம்ம வந்து குறைஞ்சி போகிறது கிடையாது. நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்க வேணும். கேட்டா இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து பகவான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ பகவானுக்கு தெரியும் யார் வந்து என் மேலே அன்பு செலுத்துகிறாங்க, யார் வந்து என் மேலே வந்து பாசம் வைக்கிறாங்கன்னு. அப்போ பக்தர்களாகி நம்ம வந்து எப்பயுமே வந்து பகவான் மீது அன்போடையும் இந்த பாசத்தோடையும் இருக்கிறதுனால இந்த சாண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சாண்டிங் மூலிமா தான் நம்ம வந்து பகவானை உணர முடியும் பாருங்கள். எப்போ நம்ம வந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ நம்ம வந்து பகவான் மேலே அன்பு செலுத்த முடியும். இந்த சாண்டிங் தான் வந்து அன்பு பரிமாற்றம். ஏன்னாக்கா பகவானுடைய நாமம் வந்து பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. அப்போ நம்ம இந்த சாண்டிங் பண்ணுறதுனால நம்ம பகவான் மீது அன்பை வெளிப்படுத்த முடியும். அதான் கேட்குறாரு. பகவான் வந்து நம்மக்கிட்ட பெருசாக எதுவுமே கேட்குறது இல்லை. ரைட்டா இல்லைங்களா? பகவான் வந்து நம்மக்கிட்ட நீ காசு கொடு, எனக்கு வந்து 10,000 ரூபாய் கொடு, எனக்கு வந்து BMW காடி கொடு, அதெல்லாம் பகவான் வந்து கேட்கணும். பகவான் என்ன கேட்குறாரு? அன்போட ஒரு தண்ணி, ஒரு இலை, ஒரு பூவு, ஒரு பழம், இதை நீ வச்சு எனக்கு அன்போடு வச்சு என்னோட ஹரிநாமத்தை நீ ஜெபம் பண்ணு, அது போதும். அப்படி தான் சொல்லிட்டு பகவான் கேட்குறாரு பாருங்க. அதனால் நம்ம வந்து பக்தர்களாகி நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சோம்னாலே நம்ம போதும். பகவான் வந்து நம்ம பார்த்துப்பார். நம்ம வந்து தனியாக முக்தி தேடி போகணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஆனால் பகவான் வந்து எல்லாருக்கும் நன்மை செய்வார், அசுரர்களுக்கும் பகவான் நன்மை செய்கிறாரு அப்படின்னு நம்ம இந்த அத்தியாயத்துலேருந்து இந்த டெக்ஸ்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பாருங்கள். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து நம்ம வந்து பக்தருடைய சரித்திரத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்குள்ள பக்தருடைய சரித்திரத்தை நம்ம வந்து பார்க்கலாம். யாருனாக்கா இன்றைக்கு வந்து கடாதர பண்டிதர், அவருடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடாதர பண்டிதர், ஸ்ரீ கடாதர பண்டிதர் யாருனாக்கா பஞ்சதத்துவோட இருப்பாங்களே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, சைத்தன்யா, பிரபு நித்யானந்த, ஸ்ரீ அத்வைதா, கடாதார, ஸ்ரீவாசதி. கடாதர வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருப்பாங்கள கடாதர பண்டிதர். அவரை பற்றி நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அதாவது ஸ்ரீ கடாதர பண்டிதர். ஸ்ரீ கடாதர பண்டிதர் வந்து யாருனாக்கா சாட்சாத் ஸ்ரீ ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி தான் வந்து கடாதர பண்டிதராக வராங்க பாருங்கள். அதனால தான் வந்து கௌர கடாதார்னு சொல்லி வழிபடுவாங்க. கௌர கடாதார் சொல்லி மூர்த்திலாம் இருக்குது, கௌர கடாதாரர். அப்போ இன்றைக்கு வந்து ஸ்ரீ கடாதர பண்டிதரை பற்றி நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸ்ரீ கௌரஹரிக்கு, ஸ்ரீ கௌரன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கௌரஹரிக்கு ஸ்ரீ கடாதர பண்டிதர் மீது மிகுந்த பாசம் இருந்ததால் அவரால் ஒரு கணம் கூட அவரை பிரிய முடியவில்லை. அவர் சைத்தன்ய மகாபிரபுவின் அவர் சைத்தன்ய பகவான் தோன்றிய ஒரு வருடத்திற்கு பிறகு அவதரித்தார். கடாயும் கடாதர பண்டித்தும் சைத்தன்ய மகாபிரபுவும் சிறு வயதிலிருந்து தோழர்கள். அதாவது சைத்தன்ய மகாபிரபுவும் கௌரங்க மகாபிரபுவும், சைத்தன்ய மகாபிரபுவும் கடாதர பண்டிதரும் அவங்க வந்து சிறு வயசுலேருந்தே கூட்டாளி நண்பர்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது பாருங்கள். அவங்க வந்து எப்பயுமே வந்து சிறு வயதில் ஒன்றாக விளையாடுவாங்க. அவங்க வந்து பிரிக்க முடியாத தோழர்களாக இருந்தாங்க, ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு பிறந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சென்று தான் கடாதர பண்டிதர் தோன்றியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது.
அதாவது அமைதியான துறவரம் ஏற்று தீவிரமான தன்னடக்கமுள்ள தனிமையை விரும்பும் கடாதாரர் நிலையற்ற உறுதியற்ற மனம் போன போக்கில் வாழும் தன் உற்ற தோழன் கௌரங்கராயருக்கு முற்றிலும் மாறுபட்டவராக திகழ்ந்தார். கங்காதாச பண்டிதரின் பள்ளியில் நிமாய் பண்டிதர் தர்க்கமற்ற கேள்விகளை கேட்டு கடாதாரர் தொடர்ந்து கேலி செய்தார். அதாவது சைத்தன்ய மகாபிரபு வந்து கங்காதாசர் என்ற ஒருத்தர்கிட்ட, கங்காதாசர் பண்டிதர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து ஆரம்பத்தில் சிறு வயசில் வந்து கல்வி கற்றார். அதாவது படிச்சுக்கிட்டு வந்தாங்க. யார்? சைத்தன்ய மகாபிரபு. அவரும் யார்? சைத்தன்ய மகாபிரபுவும் இவர் கடாதர பண்டிதரும். அப்போ வந்து இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த சிறு வயசுலேயே வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்பாராம், தர்க்கம்லாம் பண்ணுவார்னு சொல்லப்படுது. தர்க்கம் அப்போ தொடர்ந்து வந்து ஸ்ரீ கவி கர்ணபூர பிரஜா ஸ்ரீ கவி கர்ணபூர்ண அவர் வந்து பிரஜாலீலாவில் கதாதார பண்டிதர் மன்னர் ரிஷபானு ஸ்ரீமதி ராதாராணியின் மகள் என்று கூறுகிறார். அதாவது ஸ்ரீ கவி கர்ணபூர்ணர் வந்து பிரஜாலீலாவில், அதாவது பிருந்தாவன லீலையில் வந்து கடாதார பண்டிதரை வந்து ஸ்ரீமதி ராதாராணியாக சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணி தான் வந்து எங்கே சைத்தன்ய மகாபிரபு கூட வந்து கடாதார பண்டிதராக லீலை செய்ய வராங்க. அப்போ கடாதார பண்டிதர் கௌரங்க மகாபிரபுவின் நவதீப லீலையின் போது அவரது தலைமை உதவியாளராக பணியாற்றினார். சைத்தன்ய மகாபிரபு கூட வந்து கடாதார பண்டிதர் வந்து தலைமை உதவியாளராக இருந்துக்கிட்டு சேவை செஞ்சுக்கிட்டு வந்தார். யார்? கடாதார பண்டிதர். அப்போது பிருந்தாவனத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கங்கையை ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா கங்கையை ஒட்டி வனத்தோப்புகளில் நவதீபத்தில் பொழுதுபோக்கு செய்ய கௌரங்க கடாதாரர் தோன்றினார். அதாவது சைத்தன்ய மகாபிரபுவும் கடாதார பண்டிதரும் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் என்ற கங்கை இருக்கான். அந்த கங்கையை ஒட்டி உள்ள அந்த இடத்துல வந்து எப்பயுமே வந்து அவங்க வந்து லீலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதாவது அவங்களுடைய ஆன்மீக விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க. அப்போ கடாதார பண்டிதரின் குணாதிசயங்கள் மற்றும் பரவசமான அன்பை யாரும் அழைப்பதில்லை. எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மற்றொரு பெயர் கடாதார கடாகா பண்டிதரின் வாழ்க்கை மற்றும், அதாவது சைத்தன்ய மகாபிரபுடைய இன்னொரு பெயர் வந்து இங்கே விளக்கப்படுது. சைத்தன்ய மகாபிரபுடைய இன்னொரு பெயர் வந்து கதாதர பிராணநாதா. அதாவது சைத்தன்ய மகாபிரபுடைய இன்னொரு பேர் என்னதுனாக்கா கதாதார பிராணநாதா அப்படி சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபுவை கூப்பிடுவாங்க. இப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் அலைந்து திரிந்த போது கௌரசுந்தரர் ஒரு வனத்தோப்புக்குள் நுழைந்து தியான நிலையில் அமர்ந்தார். அவங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு, கடாதார பண்டிதர் இவங்களாம் வந்து அந்த கங்கை கரையில் அவங்க வந்து நாமஜபம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அவங்க வரும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு வனத்தோப்பு நுழைஞ்சி அவர் வந்து தியான நிலையில் அமர்ந்தார்னு சொல்லப்படுது. விரைவில் அவர் பகவானின் பிருந்தாவன லீலைகளை நினைவு கூர்ந்து பரவசமடைந்தார். சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த லீலையில நினைச்சு அவர் வந்து பரவசம் அடைகிறார். அப்போ பகவானின் மனநிலையை மேம்படுத்த முகுந்ததத்தர் பூர்வ ராகத்தில் இனிமையான பாடல்களை பாடத் தொடங்கினார். முகுந்ததத்தர் என்ற அந்த பக்தரை வந்து அழகாக பாடுறார். ஹரிநாமத்தை, பகவானுடைய பஜன்களை வந்து அவர் பாடுறாரு. கடாதாரர் நறுமணமிக்க வனமலர்களால்
ஒரு மாலையை செய்து அதை அன்புடன் பகவானின் அழகிய கழுத்தில் அணிவித்தார். அவர் வந்து யார்? கடாதர பண்டிதரை வந்து வாசமுள்ள பூக்களை அவர் வந்து மாலையாக செஞ்சு பகவான் சைத்தன்ய மகாபிரபுவோட கழுத்தில் போடுறாரு. அப்போ பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராதை தாமோதரருக்கு ஆடை அணிவித்தது போல கடாதாரர் பகவானின் கௌரங்கரின் ஒளிமயமான திருவுருவத்தை அலங்கரிப்பார். எப்படி வந்து பிருந்தாவனத்தில் ஸ்ரீமதி ராதாராணி வந்து பகவானுக்கு அந்த அழகான அந்த ஆடைகளை கொடுப்பது போல கடாதார பண்டிதர் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு இந்த மாதிரி அழகான அந்த நறுமணமிக்க அந்த மாலையை போட்டிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அவர் பகவான் சைத்தன்யரின் படுக்கை அறையில் நறுமணம் மலர்களால் அலங்கரிப்பார். தினமும் அவர் சந்தன கலவையை தயாரித்து ஸ்ரீ சைத்தன்யரின் தெய்வீக திருமேனியில் பூசுவார். எப்பயுமே வந்து கடாதர பண்டிதர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோடைய அவருடைய தூங்கக்கூடிய இடங்களை வந்து சுத்தம் செஞ்சு அவருடைய இடத்துல வந்து நறுமணமான அந்த விஷயங்கள்லாம் தெளித்து பூக்கள்லாம் போட்டு எப்பயுமே வந்து சுத்தமாக வச்சுருப்பார். யார்? கடாதர பண்டிதர். அப்போ கடாதாரர் ஒரு மரத்தின் வேரில் உயர்த்தப்பட்ட மேடையாக அமர்ந்தனர். சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்கார்றாரு. அப்போ உட்காந்துரும் போது ஸ்ரீ நித்யானந்த பிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உட்காந்துட்டாரு. அப்புறம் வந்து நித்யானந்த பிரபு, அப்போ ஸ்ரீவாஸ் பண்டிதர் அவர்களை மலர்களால் அலங்கரித்தனர். யார்? நித்யானந்த பிரபு, ஸ்ரீவாஸ் பண்டிதர் இவங்களாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பூக்கெல்லாம் போடுறாங்க, அவர் வந்து அலங்கரிக்கிறாங்க. அப்போ ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் ஆரத்தி எடுக்கிறார். அத்வைத ஆச்சாரியர் வந்து பகவானுக்கு வந்து ஆரத்தி காட்டுறாராம். எங்கே? அவர் வந்து அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கும் போது. அப்போ நரஹரி சாமரம் அசைத்தார். நரஹரி என்ற பக்தர் வந்து சாமரம் வீசுகிறாரு. சுக்லம்பரர் சந்தனம் அளித்தார். சுக்லம்பரர்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் வந்து சந்தனம் பூசுகிறாரு. அவர் முராரி குப்தர் இறைவனின் மகிமைகளை பாடினார். முராரி குப்தர் என்ற அந்த பக்தர் வந்து பகவானுடைய புகழை பாடுறாரு. இப்போ விஜய் முகுந்தர், புருஷோத்தமர், மாதவர் மற்றும் வாசுதேவ கோஷ் ஆகியோர் பல்வேறு ராகங்களில் பலவிதமான பாடல்களை பாடுறாங்க. இந்த மாதிரி பக்தர்கள் வந்து பகவானை புகழ்ந்து வந்து அந்த நேரத்தில் பாடுறாங்க. இவ்வாறு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தனது நடியா லீலைகளை நிகழ்த்தினார். அந்த இடத்துல வந்து பகவான் வந்து பக்தர்களோடு சேர்ந்து இந்த மாதிரி லீலைகள் செய்கிறாரு. கடாதார பண்டிதரோடையும் சேர்ந்து. இப்போ கடாதார பண்டிதரும் துறவரம் மேற்கொண்டு சில காலங்களுக்கு பிறகு கடாதார பண்டிதரும் துறவரம் மேற்கொண்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடன் இருப்பதற்காக ஜெகநாதபுரிக்கு சென்றார். கடாதார பண்டிதரும் வந்து சைத்தன்ய மகாபிரபு கூட கடாதார பண்டிதரும் சைத்தன்ய மகாபிரபு கூட பூரிக்கு போகிறாரு, ஜெகநாத்புரிக்கு. அது சன்னியாசம் ஏற்ற பிறகு சில காலங்கள் பிறகு. அப்போ க்ஷேத்திர சன்னியாசியாக தாமத்தை விட்டு ஒருபோதும் வெளியேறாத துறவி என்று அவர் தோட்டா கோபிநாதரின் திருவுருவத்திற்கு முழு அன்போடும் பக்தியோடும் சேவை செய்தார். அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபுவும் கடாதார பண்டிதரும் வந்து அங்கே பூரியில் இருக்கக்கூடிய தோட்டா கோபிநாதர் என்ற அந்த ஆலயத்துக்கு வந்து அவங்க வந்து அங்கே சேவை செய்கிறாங்க. பகவான் வந்து அங்கே போகிறாரு. யார்? சைத்தன்ய மகாபிரபுவும் கடாதார பண்டிதர் அங்கே போகிறாங்க. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யர் ஸ்ரீ கதாதாரின் ரசிகமான ஸ்ரீமத் பாகவதம் வாசிப்பதை தவறாமல் சுவைத்து மகிழ்ந்தார். அப்போ வந்து கடாதார பண்டிதர் வந்து அந்த தோட்டா கோபிநாதர் கோயிலில் வந்து எப்பயுமே பாகவதம் வாசிப்பாராம். அப்போ பாகவதம் வாசிக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு வந்து இதை அவர் அந்த வாசிக்கிற அந்த அழகை வந்து மென்மேலும் பகவான் நினச்சி அவர் வந்து கேட்குறாரு, அப்படி மகிழ்ச்சியாக கேட்குறாருன்னு சொல்லப்படுது. இப்போ பகவான் சைத்தன்யர் தோட்டா கோபிநாதரின் திருவுருவத்தில் பிரவேசித்து தமது வெளிப்படையான லீலைகளை நிறைவு செய்தார். சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த தோட்டா கோபிநாதருடைய அந்த மூர்த்தியில் தான் வந்து அவர் வந்து கடைசியாக மறைகிறாருன்னு சொல்லப்படுது. பாருங்க, பகவான் மறைந்த போது கடாதார பண்டிதருக்கு 48 வயது கூட நிரம்பவில்லை என்றாலும் தனது அன்புக்குரிய கௌர சுந்தரரை பிரிந்ததால் ஏற்பட்ட ஆழ்ந்த துயரத்தின் காரணமாக அவர் விரைவில் முதுமை அடைந்தார். அப்போ சில காலங்கள் வந்து தோட்டா கோபிநாதருடைய சிலையில் வந்து பகவான் அந்த லீலையை முடிக்கிறதுக்காக தோட்டா கோபிநாதருடைய மூர்த்தியில் பூந்து
அவர் வந்து ஆன்மீக உலகம், பகவான் வந்து ஆன்மீக உலகம் போயிடுறாங்க. அப்போ இந்த பிரிவை தாங்க முடியாமல் நம்ம பக்தர் ஒரு கடாதர பண்டிதர் வந்து அவர் அந்த பிரிவை தாங்க முடியாமல் அவர் வந்து ரொம்ப துயரப்படுறாரு பாருங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, தனது துயரத்தின் காரணமாக அவர் விரைவில் முதுமை அடைந்தார். அவர் வந்து சின்ன வயசே வந்து ரொம்ப முதுமை ஆயிட்டாருன்னு சொல்லப்படுது. ரொம்ப வந்து நடக்க முடியாமல் அந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்பயுமே வந்து கடாதர பண்டிதர் வந்து அந்த தோட்டா கோபிநாதருக்கு வந்து மாலைகள் போடுவாராம். அப்போ அவர் வந்து இந்த வயசான மாரி அந்த ஆயிட்டுனால, அவரால் நடக்க முடியாத மாரி ஆயிட்டனால அவரால் வந்து மாலை போட முடியல. தனது தெய்வத்தின் மாலை அணிவிக்க அவரால் கைகளை நீட்ட முடியவில்லை. தனது அடியாரின் சிரமத்தை புரிந்து கொண்ட ஸ்ரீ தோட்டா கோபிநாத் கடாதரின் அன்பை சேவைக்கு வசதியாக அமர்ந்தார். அப்போ வந்து அவரால் மாலையை தூக்கி போட முடியல பாருங்க. பகவானுக்கு போட முடியாதனால பகவான் என்ன செய்கிறாரு, அவர் கடாதர பண்டிதன் கருணை கூர்ந்து அவர் வந்து உட்காந்துறாரு பாருங்க. உட்காந்துட்டோன்னே பகவானுக்கு வந்து அவர் அழகாக மாலை போடுறாரு. இன்று வரை ஸ்ரீ தோட்டா கோபிநாதர் மட்டுமே கிருஷ்ணரின் அமர்ந்த நிலையிலான ஒரே தெய்வமாக இருக்கிறார். எஸ், இந்த தோட்டா கோபிநாதர் பகவான் மூர்த்தி தான் வந்து உட்காந்த நிலையில் இருப்பாராம். நீங்கள் தோட்டா கோபிநாதர் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகவான் வந்து நிற்கும் போது இன்னும் வளர்த்தியாக இருந்திருப்பார். ஆனால் இப்போ உட்காந்த ரூபத்தில் இருக்கிறார். உட்காந்த ரூபத்தில் இருக்கும் போதே வளர்த்தியாக இருப்பார் பாருங்கள். அந்த ஃபோட்டோ நீங்கள் தேடி பார்க்கலாம். தோட்டா கோபிநாதன் கோயில் இருக்குது ஒரிஷாவில் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சில அறிஞர்கள் கூற்றுப்படி சைத்தன்ய மகாபிரபு மறைந்த சிறிது காலத்திற்கு பிறகு ஸ்ரீ கடாதர பண்டிதர் தனக்கு பிரியமான தோட்டா கோபிநாதரின் திருவுருவத்தில் பிரவேசித்து அவருடைய நித்திய லீலைகளை இணைந்தார். பிருந்தாவனத்தில் உள்ள வம்சி கோபால கோவிலுக்கு அருகில் அவருடைய சமாதி அமைந்துள்ளது. எஸ், சில காலங்களுக்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபு எப்படி தோட்டா கோபிநாதருக்குள்ளே புகுந்தாரோ, அந்த திருமேனிக்குள்ளே புகுந்தாரோ, அதே போல் கடாதர பண்டிதரும் வந்து சில காலங்களுக்கு அப்புறம் தோட்டா கோபிநாதருடைய அந்த விக்கிரகத்துக்குள்ளே புகுந்து அவர் வந்து ஆன்மீக லோகம் சென்றுட்டார். அப்போ அவருடைய சமாதி வந்து பிருந்தாவனத்தில் வந்து வச்சிருக்கிறாங்க. பிருந்தாவனத்தில் வம்சி கோபால் கோவிலுக்கு அருகில் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பகவானை பற்றியும் பகவானுடைய பக்தர்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அசுரத்தனமான நபர்களை வந்து கருணை இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கருணை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு கூட பகவான் வந்து கருணை தராரு. அவங்க வந்து மீண்டும் மீண்டும் அந்த கீழ்நிலையான பிறவியில் எடுத்தாலும் பகவான் வந்து அவங்கள காப்பாற்றுறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதாக்கு ஜெய். சில குருதேவுக்கு ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.